பார்க்க போற படம் KTVல காலையில் 9:30 யாருமே பார்க்காத டைம்ல ஸ்பெஷல் ஷோ அப்படின்னு போடுவாங்கல்ல, அதுக்காகவே எக்ஸ்க்ளூசிவா எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்டிப்பட்டிங்கிற பேர்ல ஆண்டிப்பட்டியில ஒரு பையன் இருக்கான், அரசம்பட்டிங்கிற பேர்ல அரசம்பட்டியில ஒரு பையன் இருக்கான். பையன் அவங்க சைஸ் எல்லாம் நீ பார்த்தே. சரி, இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க காதுல கண்ணு எல்லாம் எண்ணெய் ஊத்துறாங்க, கொடுமை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு இந்த ரீசனுக்காக மெட்ராஸ்க்கு வந்துடுறாங்க. மெட்ராஸுக்கு வந்து இவங்க வந்து சுய தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைச்சு ஒரு பீடா கடை போடுறாங்க. தமிழ்நாட்டுல ஜர்தா விற்க கூடாது, 20 ரூபாய் ஆகும். அந்த பீடா கடையில எதிர்பாராத விதமா ஒரு மர்டர் நடக்குது. இவங்க தான் மர்டரஸ் அப்படின்னு நினைச்சிட்டு போலீஸ் இவங்களை புடிச்சிட்டு போயிடுறாங்க. அந்த நிஜமான மர்டரஸ் கையில இருந்த ஒரு பொடி இவங்க கையில சிக்கிடுது. அந்த பொடி வந்து இந்தியாவையே தாக்கக்கூடிய ஒரு பொடி அப்படின்னு வந்து படத்தோட கிளைமேக்ஸ்ல தான் தெரியுது. ஸோ இந்தியாவை இந்த ஆண்டிப்பட்டியும் அரசம்பட்டியும் எப்படி காப்பாத்துறாங்க அப்படின்றத ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி. ஆண்டிப்பட்டியும் அரசம்பட்டியும் தோத்ததா சரித்திரமே இல்ல. இந்த படத்துல வந்து எல்லாருக்குமே ஸ்டார்டிங்லயே டைட்டில் போடுறப்போ ஒரு செமையான பட்டப்பேர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றும் சும்மா முத்து முத்தா இருக்கு. ஒரு படத்துல ஒரு லூஸ் இருக்கலாம், சில படங்கள்ல 2 லூஸ் இருக்கும். ஆனா படம் முழுக்க லூசா இருக்கலாம். கும்பகோணத்துல வாங்கிட்டு வர சொன்னா கும்பகோணத்துக்கே போயிட்டியா? மைசூர் பாக்க மைசூருக்கா போயிருவேன். என்னோட பாய் ஃப்ரெண்ட் எனக்காக விசா பாஸ்போர்ட் டிக்கெட்டோட வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கார்ல ஏறோம், ஏர்போர்ட் போறோம், ஃளைட்ல ஏறோம், அமெரிக்கா போறோம். ஆண்டிப்பட்டி அரசம்பட்டி ரொம்ப சுத்தமான ஒரு படம், கிட்டத்தட்ட ஸ்வச் பாரத் அளவுக்கு சுத்தமான ஒரு படம். நீங்க வந்து பிளாஸ்டிக் வச்சுட்டு அந்த படமே பார்க்க முடியும். வாந்தி வந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, படம் ஃபுல்லா குசு, யூரின்னு, அதுக்கப்புறம் கக்கூசு, மூக்கு நோண்டுறது, காது நோண்டுறது செஞ்சிருக்கவே முடியாது. குசு குசுன்னு பேசாதனால அவர் அணுகுண்டு போட்டார். அரணா கயிறு இருக்கு, அதுல ஊக்கு மாட்டி வச்சிருக்கேன். அதெல்லாம் இதை வச்சுதான் குடைஞ்சு அப்படிதான் குடையிறேன். ஆண்டிப்பட்டி அப்படின்னு அந்த கேரக்டர் வந்து காதாலே வந்து பாருங்க, அதாவது யாராவது கம்பு கொடுத்தாங்கன்னா அது கம்பு எங்க வருது அப்படின்னு காதாலே ஒரு டக்குனு புடிக்கிறாரு. அரசம்பட்டி அப்படின்ற கேரக்டர்ல மன்சூர் அலிகான் வராரு. இதுக்கு முன்னாடி எல்லா படத்துல வில்லனா வந்து நமக்கெல்லாம் வந்து கடுப்பேத்துவார். இந்த படத்துல ஹீரோவா நடிச்சு நம்ம எல்லாரும் கடுப்பேத்திருக்காரு. மண்ணு நல்லா தானே இருக்கா, அப்புறம் புண்ணுன்னு கத்துறா? பின்னாடி புண்ணு இருக்குமோ? இல்ல யார பாத்துல ஒன்னதாண்டா சொன்னேன். எஸ், இந்த படத்துல மட்டும்தான் வந்து மன்சூர் அலிகானுக்கு எவ்வளவுதான் மூடு வந்தாலும் அவர் எந்த பொண்ணையும் ரேப்பே பண்ணல. ஓட்ட போட்டு வந்துரும், சுட்டுருவேன். தப்பு. இப்போ ஒரு கண்ணு தெரியாதவன் இருக்கான், காது கேட்காதவன் ஒருத்தன் இருக்கான். ஒரு காரை ஓட்டணும், யார் ஓட்டுவாங்க? காது கேட்காதவன், அவனுக்கு தான் கண்ணு தெரியும். அதெல்லாம் இல்ல, கண்ணு தெரியாதவன் தான் ஓட்டுவான். ஏன்? இவனுக்கு தான் கார் ஓட்ட தெரியாதுல்ல. அப்ப அவனுக்கு மட்டும் எப்படி கார் ஓட்ட தெரியும்? இது வந்து அந்த படத்தோட டைரக்டர் தான் கேட்கணும். டேய் போடுறா. ஐயோ, அதுக்குள்ள பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு போர் வந்துருச்சா? ஐயோ, அந்த போர்ல வைக்க போறா. போலீஸ் ஆண்டிப்பட்டி அரசம்பட்டியை தேடுது. திருடங்க போலீஸ்லயும் தப்பிக்கணும்னு பார்த்தாங்க. இந்த கட்டத்துல திருடங்க ஆக்சுவலி எங்க போவாங்க? அவங்க வந்து போலீஸ் இல்லாத இடத்துக்கு போவாங்க. அவங்கள பார்த்தா மார்வெஸ்ட்ல அலைவாங்க. இல்ல, அதுதான் கிடையாது. இங்க வந்து போலீஸோட சேர்ந்து டான்ஸ் ஆடுவாங்க. எதுக்கு வராங்க, என்ன பண்றாங்கன்னே தெரியாம ஒரு நடுவுல ஒரு சாங், அதுல திடீர்னு போலீஸ் சிவாஜி கணேசன் மாதிரிலாம் ஆக்ட் பண்றாரு. ஓட்டது பாராட்டணும், யாரமா ஓட்டணும், வெட்டிய தெளிய குடிக்கணும், நாம செவாலிய சிவாஜி போல நடிக்கணும். நகைச்சுவை நடிகர் செந்தில் தான் இந்த படத்துல வந்து வில்லன். இந்தியோட மக்கள் தொகையை குறைக்க போறேன், சரியா சொன்னா அழிக்க போறேன். துப்பாக்கியில சுட்டா ஒவ்வொருத்தரம் தான் சாவான், ஆனா அந்த டப்பாவோட ஓட்டையை போட்டு விட்டா. ஆரம்பத்துல ஒரு பவுடர் வந்து பாண்டியராஜன் கையில மாட்டுச்சுல, அது வந்து இந்த தசாவதாரம் படத்துல வர வயல் மாதிரி. நம்ம நாட்டு அழிக்க என்ன ஓட்ட ஓடுறா பாரு. என் தாய்க்கு ஒரு பிரச்சனைனாவே நான் தாங்க மாட்டேன், என் தாய் நாட்டுக்கு ஒரு பிரச்சனை நான் தூங்கவே மாட்டேன். ஆண்டிப்பட்டி அரசம்பட்டியோட அவார்ட்ஸ் டைம் வந்தாச்சு. நம்மளோட முதல் அவார்ட் பெஸ்ட் சாங்ஸ். சின்ன குஞ்சி வேணுமா சக்கம்பட்டி மாமா, பாதாளத்துல ரயில ஓட்டுறம் பர்மா. லூசு ஃபைட்டர்ஸ், கத்தி வச்சு ஸ்கேல் மாதிரி அடிப்பாங்க. மோஸ்ட் டிசிப்ளின்ட் வில்லன்ஸ். மிஸ்டர் ஆண்டிப்பட்டி, மிஸ்டர் அரசம்பட்டி எங்க அவசரமா போயிட்டு இருக்காரு? அவருக்கு அவசரமா வருது, அதான் போயிட்டு இருக்காரு. நார்த்துக்கு ஒரு சைஃப் அலி கானா, சவுத்துக்கு ஒரு மன்சூர் அலி கான் அப்படின்றத வந்து பசுமரத்து ஆணி மாதிரி பதிவு படம் தான் ஆண்டிப்பட்டி அரசம்பட்டி. அந்தரக்ஸால இந்த நாடே அழுகி இருந்தது, அதை காப்பாத்தின பெருமை உங்க 2 பேரும் தான் சேரல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க தயவு செஞ்சு என்ன பண்ணுவோம், எங்களுக்கு வந்து லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, முக்கியமா மெட்ராஸ் சென்ட்ரலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொடுத்துட்டா போச்சு.